அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை தான். என்ன அப்படின்னா, இந்த ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தீவிரம் காட்டிட்டு வருது. முப்படைகளுக்கும் முழு சுதந்திரம் வழங்கினார் பிரதமர் அப்படிங்கிற செய்தி. ஸோ அதாவது உயர்மட்ட குழு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாதுகாப்பு சம்மந்தமாக உள்ள தலைவர்கள் எல்லாம் கூடி பேசுகிறது. ஸோ அது பிரதமர் தலைமையில் நடக்கும்போது முப்படைகளுக்கு சுதந்திரம் வழங்கியிருக்காங்க. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கமாண்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரசிடெண்ட் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே தான் சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் வருவாங்க. அதுக்கு கீழே 3 படைக்கும் 3 தளபதிகள் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த போர்க்காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்மி கையில் சுதந்திரம் ஆர்மி கையில் சுதந்திரம் கொடுத்தா தான் அவங்க ஃப்ரீயாக செயல்பட முடியும். அப்படிங்கிறதுனால இந்த உயர்மட்ட குழுவை கூட்டி அவங்க இது மாதிரி செயல்படுறாங்க. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், முப்படை தலைமை தளபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனில் சௌகான். இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு முப்படை தளபதி. யார் அப்படின்னா பிபின் ராவத் அவர்கள். அவர் எதிர்பாராத விதமாக இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தான் பார்த்திங்கன்னா இங்கே ஊட்டிக்கு வந்திருக்கும்போது இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துருப்பாங்க. அவங்க தான் இந்தியாவோட முதல் தளபதி, முப்படையோட முதல் தளபதி. அது இங்கிலீஷில் சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போது நமக்கு 2வது தளபதின்னு பார்த்தோம் அப்படின்னா அனில் சௌகான் அவர்கள் தான் முப்படையோட தலைமை தளபதி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இராணுவம், கடற்படை, விமானப்படை தளபதிகள், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோரோட பிரதமர் முக்கிய ஆலோசனை நடத்தியிருக்காங்க. அதன் பின்பு என்னென்ன படைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. எல்லை பாதுகாப்பு படை, அஸ்ஸாம் ரைஃபிள், தேசிய பாதுகாப்பு படை, மத்திய ரிசர்வ் போலீஸ் படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படை. ஸோ இதோட தலைவர்கள் கூடலாம் இந்த மீட்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூவில் அப்படியே இப்போ நமக்கு இதில் எப்படி கேள்விகள் கேட்பாங்க, இந்த படைகளோட தினங்கள் கேட்கலாம், இல்லை இந்த படைகளோட உருவாக்கப்பட்ட வருடங்கள் கேட்கலாம். இது மாதிரிலாம் நமக்கு ஜாகிரஃபிலே இருக்குது, 10th ஜாகிரஃபிலே இருக்குது. ஸோ அது சார்ந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கலைஞர் பல்கலைக்கழக உருவாக்கும் மசோதா உட்பட 18 மசோதாக்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றணும் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்த சட்டப்பேரவையில் பட்ஜெட் நடந்துச்சு. பட்ஜெட்டோட மானிய கோரிக்கைகள் தொடர்பான விவாதங்கள் நடைபெற்றிருந்துச்சு. இந்த வகையில் இந்த கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் பல்கலைக்கழகம், அதாவது கும்பகோணத்தில் கலைஞர் பேரில் பல்கலைக்கழகம் உருவாக்குறாங்க. அது எதுலேருந்து பிரியுது அப்படின்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலேருந்து பிரிஞ்சு கும்பகோணத்தில் கலைஞர் அவர்கள் பேரில் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்க இருக்கிறாங்க. ஸோ அது தொடர்பான மசோதா உட்பட 18 மசோதாக்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றிருக்கு. ஸோ இது ஆளுநர் கையெழுத்திடும் போது அது சட்டமாக மாறும் அப்படிங்கிறது தான் வழக்கம். ஸோ இந்த வகையில் இதோட சட்டப்பேரவை முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் சொல்லியிருக்காங்க. சட்டப்பேரவை முடியும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, தேதி அறிவிப்பின்றி ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான். அடுத்ததாக பாருங்கள், மக்கள் தொகையை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா, நம்ம நாடு சுதந்திரம் அடையும் போது பீகாரின் மக்கள் தொகையும் தமிழ்நாடோட மக்கள் தொகையும் ஒரே அளவில் இருந்தது. தற்போது பீகாரின் மக்கள் தொகை தமிழகத்தை விட 4 கோடி அதிகம். மக்கள் தொகை அடிப்படையாக வைத்து தான் மத்திய அரசு நிதி பகிர்வு உள்ளிட்ட விஷயங்களை செய்கிறது. தொகுதி மறுசீரமைப்பிலும் பாதிப்பு ஏற்படுகிறது. எனவே 3வது குழந்தை பெற்றுக்கொள்வோருக்கு அரசு சலுகை வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து சமீபத்தில் பேசு பொருளாக இருக்குது. ஸோ அதை பற்றின ஆர்டிக்கல் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மக்கள் தொகை தான். ஸோ அதனால தான் நம்ம சிலபஸ்லேயும் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை 2 இடத்துல வரும். இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் படி ஜாகிரஃபிலையும் மக்கள் தொகை இருக்கும், எக்கனாமிக்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இந்த வகையில் மக்கள் தொகை பற்றி எப்போயுமே ஒரு கொஸ்டின் வரும். ஏன் அப்படின்னா இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால தான் நிறைய திட்டங்கள் போய் மக்களுக்கு சேர்றது கிடையாது. நம்மளை ஒரு இதுக்குள்ளே ஒரு நெறிமுறைக்குள்ளே கொண்டு வர முடியல, மக்களை கொண்டு வர முடியல. ஸோ அவங்களுக்கு விழிப்புணர்வு அடைய முடியல. இந்த மாதிரி மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி. ஆனால் சைனாவில் பண்ணுறாங்க அப்படின்னா
சைனா வந்து மக்களாட்சி நாடு கிடையாது, அது வந்து முடியாட்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ரூல் படி தான் இருப்பாங்க. நம்ம வந்து ஜனநாயக நாடு அப்படிங்கிறதுனால இந்த மக்கள் வந்து இது பண்ணுறது கொஞ்சம் பெரிய சவாலான விஷயமா இந்தியாவுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மக்கள் தொகை பற்றி எப்பயுமே ஒரு விவாதம் நடக்கும். இந்த வகையில் இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து தென் மாநிலங்களுக்கு வந்து மக்கள் தொகை கம்மியாக இருக்கிறதுனால ஸோ மக்கள் தயாராக இருந்தாங்க அப்படின்னா அரசும் சலுகைகள் வழங்க தயாராக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கனடாவில் வந்து பொது தேர்தல் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பிரதமராக இருந்தாங்க. ஸோ அவங்க இந்தியாவுக்கும் அடிக்கடி வந்திருக்காங்க. இந்த கனடா பொது தேர்தலில் பார்த்தோன்னா லிபரல் கட்சியை சேர்ந்த மார்க் கார்னே அப்படிங்கிறவர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பிரதமர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இது கொஸ்டினாக வராட்டியும் சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பெகாசஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பெகாசஸ் அப்படின்னா என்னென்னா, இஸ்ரேலை சேர்ந்த சைபர் புலனாய்வு நிறுவனமான NSOவின் பெகாசஸ் என்ற உளவு மென்பொருளை பயன்படுத்தி இந்தியாவில் அரசியல்வாதிகள், பத்திரிகைகள், நீதிபதிகள், எதிர்க்கட்சி தலைவர்கள் போன்ற செல்போன் ஒட்டு கேட்கப்பட்டதாக கடந்த 2021 புகார் எழுந்தது. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நாட்டின் பாதுகாப்பு கருதி பெகாசஸ் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பொதுநல வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. கருத்து தீர்ப்பு ரெண்டு வேறு. கருத்துங்கிறது நீதிபதிகளோட அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தீர்ப்புங்கிறது அதிகாரப்பூர்வமாக சொல்கிறது. ஸோ இந்த வகையில் நாட்டோட பாதுகாப்புக்காக இதை பயன்படுத்தலாம். அப்போது நம்மகிட்ட வந்து பெகாசஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இஸ்ரேலை சேர்ந்த ஒரு நிறுவனத்தோட ஒரு உளவு மென்பொருள் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா பாரதிதாசன் அவர்களோட பிறந்த நாள் நேற்று வந்து கொண்டாடப்பட்டது. இது எத்தனையாவது பிறந்தநாள் அப்படின்னா 135வது பிறந்தநாள். அவர் எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னா 1891 பிறந்திருப்பார். ஸோ அம்பேத்கர் அவர்களும் அதே வருஷம்தான் ஏப்ரல் 14 பிறந்திருப்பாங்க. இந்த வகையில் ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை தமிழ் வளர்ச்சி வாரமாக கொண்டாடப்படணும் முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க, ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை தமிழ் வளர்ச்சி வாரமாக கொண்டாடப்படுது. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரதியார், பாரதிதாசன் அவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத தலைவர்கள். ஆமாம், அந்த வகையில் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா எவர் கிரீன் கொஸ்டின், எப்போயுமே இவங்களை பற்றி கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வகையில் இப்போ பார்த்தோன்னா பாரதிதாசன் தமிழ் சிலபஸில் இருக்காங்க. பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா தமிழர் பண்பாடும் வரலாறும் அந்த இதுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பாரதிதாசன் அவர்களை பற்றி நம்ம எக்ஸ்ட்ராவே தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வகையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல்வர் அவர்களோட அந்த பதிவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வேலத்தின் வலிமையோடு திகட்டாத தீந்தமிழின் சுவையில் மடமைகளை சுட்டரித்து இருண்ட வீட்டில் குடும்ப விளக்கேற்றி இசையமுது பாவேந்தர் பாரதிதாசன் புகழ் ஓங்குக. இல்வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் இணையரை வாழ்த்தும் போதெல்லாம் பாவேந்தர் எடுத்து சொல்லியபடி வீட்டுக்கு விளக்காக நாட்டுக்கு தொண்டராக வாழ வேண்டும் என்பதை அறிவுரையாக வழங்குகிறேன். குன்றிலிட்ட விளக்காக தமிழ் சமுதாயத்துக்கு ஒளி கொடுக்கும் பாவேந்தர் பாரதிதாசன் யாத்த வரிகளை தமிழர் நெஞ்சங்களில் ஏந்தி பயணிப்போம் என தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரிலாம் வரும்போது பார்த்திங்கன்னா எப்பயுமே பாரதிதாசன் அவர்களை பற்றி கொஸ்டின் வரும். இந்த வகையில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி ஒரு கேள்விகள் இல்லை 2 கேள்விகள் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னா, இதில் அவங்களோட பதிவு கொடுத்துருக்காங்க, நம்ம அப்படியே ரீகால் பண்ணிக்கிற வேண்டியதான். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இருண்ட வீட்டில் குடும்ப விளக்கா, இதெல்லாம் அவரோட நூல்கள். இசையமதும் அவரோட நூல் தான். ஸோ பாவேந்தருங்கிறது அவரோட சிறப்பு பெயர், புகழ் ஓங்க. ஸோ இல்வாழ்க்கையில் அடியெடுத்து, இந்த வார்த்தையை சொன்னது யார் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். என்னென்னா, இல்வாழ்க்கையில் எடுத்து வைக்கும்போது இணையரை வாழ்த்தும் போதெல்லாம் பாவேந்தர் எடுத்து சொல்லியபடி வீட்டுக்கு விளக்காக நாட்டுக்கு தொண்டர்களாக வாழ வேண்டும் என்பது. ஸோ வீட்டுக்கு விளக்காக நாட்டுக்கு தொண்டராக வாழ வேண்டும் என்பது இந்த மேற்கோளை கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய செய்திகளில் இது மாதிரி சின்ன சின்ன துணுக்குகள் இருக்கும். அதை அப்படியே போகிற போக்கில் படிச்சுட்டு போகிறது ரொம்பவே நல்லது. அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆடில் வந்து பாரதியார் அவர்களோட கோட்ஸை வந்து கவர்மெண்ட்டோட ஆட்லேயே கோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரிலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத ஆராயறதை விட்டுட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வியந்து பார்த்து அதை வந்து நம்ம செயல்படுத்துறது நல்லது. அடுத்ததாக
உள்ளாட்சி தொடர்பாக ஒரு செய்தி கொடுத்துருந்தாங்க. அதாவது உள்ளாட்சியை வந்து இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் பாருங்கள். காவல் சிறை தீயணைப்பு துறைக்கு புதிதாக 3363 காவலர்கள் தேர்வு, பேரவையில் அறிவிப்பு வெளியிட்டார் முதல்வர் ஸ்டாலின் அப்படிங்கிற செய்தி. ஸோ அந்த காவல்துறை தொடர்பாக வந்து மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் வந்து இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது 3363 காவலர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து அறிவிக்கும் போது கண்டிப்பாக அதுக்கான நோட்டிஃபிகேஷன் போட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ உள்ளாட்சி இடைத்தேர்தலை வந்து வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையுடனும் நடத்த வேண்டும். இந்த வெளிப்படையுடனும் நேர்மையுடனும் அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ சுதந்திரமாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் நேர்மையாகவும் வந்து தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தலை வந்து நடத்தணும் அப்படிங்கிறது தான் அதோட இதாகவே இருக்கும், மோட்டோவாகவே இருக்கும். ஸோ இந்த வகையில் அதை தான் கோட் பண்ணியிருக்காங்க. மாநில தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்காங்க. ஸோ இந்த வகையில் மாநில தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதி நிர்மலாசாமி அவர்கள் தான் தற்போதைய மாநில தேர்தல் ஆணையராக இருக்காங்க. தமிழகத்தில் ஊரக மற்றும் நகர்ப்புற ஊராட்சி அமைப்புகளுக்கு இடைத்தேர்தல். ஸோ இந்த தமிழகத்தில் ஊரக மற்றும் நகர்ப்புறங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து தேர்தல் நடத்துகிறது யாருன்னா மாநில தேர்தல் ஆணையம். இன்னொருத்தர் இருப்பார், அவங்க யாருன்னா மாநில தேர்தல் அதிகாரி. ஸோ அவங்களே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது வந்து தேர்தல் ஆணையர். ஸோ ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. தேர்தல் ஆணையர், தேர்தல் அதிகாரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தவங்க வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. என்னென்னா உலக நடன தினத்தை முன்னிட்டு கடலுக்குள்ளே டான்ஸ் ஆடிருக்காங்க. இந்த நடன தினம் என்றைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 29 உலக நடன தினம். தினங்கள் வந்து நமக்கு எப்பயுமே முக்கியத்துவமாக பெறுது. ஸோ நேற்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசன் அவர்களோட பிறந்த தினம் பார்த்தோம். அதே நாளில் தான் உலக நடன தினமும் இருக்குது. இந்த நடன தினத்தை ஏன் நம்ம முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் நல்லாவே பாருங்கள், இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமையில் உள்ள நாடு. ஸோ எப்பயுமே ஒரு டான்ஸை பற்றி நமக்கு வந்து பொறுத்துக்களை கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த கலாச்சாரம் பண்பாட்டில் இந்த டான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அந்த வகையில் உலக நடன தினம் என்றைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் 29 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதிதாசன் நல்லா டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தில் வந்து கடலுக்கு அடியில் டான்ஸ் ஆடி ஒரு புதிய முயற்சியை இது பண்ணியிருக்காங்க. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.